ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு புது ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ட்ராமாவோட நேம் பார்த்தீங்கன்னா பினாக்கியோ. இந்த ட்ராமாவை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவெஞ்ச் ஸ்டோரி தான். இதுக்குள்ளே ஒரு க்யூட்டான ஒரு லவ் ஸ்டோரி ஒன்று வரும். இந்த லவ்வை ரொம்பவே அழகாக சொல்லியிருப்பாங்க. சரி வாங்க நம்ம இந்த ட்ராமாக்குள்ளே போயிடலாம். ட்ராமாவோட ஓப்பனிங் சீன்லேயே ஒரு குவிஸ் காம்படிஷனை தான் காட்டுறாங்க. அதில் ஒரு பையன் இருக்கான் இல்லையா, இவனோட நேம் வந்து ஆன். இவன் வந்து போன வருஷம் இந்த காம்படிஷனை வின் பண்ணியிருந்திருப்பான். இப்போ இவனுக்கு காம்படிட்டராக நம்ம ஹீரோ தான் வந்திருக்கான். இவனு வந்து ஆனோட ஸ்கூலில் சேர்ந்தவன் தான். தம்பி உன்னை இன்ட்ரோ பண்ணிக்கோ அப்படின்னு அந்த ஆங்கர் சொல்கிறாரு. இவனும் பெரிய லெவலில் இன்ட்ரோ கொடுப்பான்னு பார்த்தா நான் ஒரு விஷயத்தை கிளாரிஃபை பண்ணிக்கிறேன், நான் ஒரு பெரிய முட்டாள் அப்படின்னு சொல்கிறான். அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து சிரிக்கிறாங்க, என்ன இப்படி பேசுகிறான் அப்படின்னு. அந்த ஆங்கரும் சொல்கிறாரு, நீ 34வது ரேங்க் வாங்கியிருக்க, அப்புறம் ஏன் தம்பி இப்படி சொல்கிறேன்னு. ஆமாம், நான் 34வது ரேங்க் தான் வாங்கியிருக்கேன், என் ஸ்கூல்லையே மொத்தமே 34 பேர் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். இங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே செமையாக ஷாக் ஆகிடுது. இந்த ஷோவை ஹீரோவோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாருமே வந்து அவங்க கிளாஸில் இருக்கிற ஒரு டிவி மூலமாக பார்த்துட்ருக்காங்க. இங்கே ஒரு பொண்ணை கட்டுறாங்க இல்லையா, இவங்க தான் நம்ம ட்ராமாவோட ஹீரோயின் இன்ஹா. காம்படிஷனில் ஃபர்ஸ்ட்டு கேள்வி கேட்குறாங்க. கொரியாவில் 46% பீப்புளுக்கு ஒரு சிண்ட்ரோம் இருக்குது. இந்த சிண்ட்ரோம்னால் அவங்களால பொய் சொல்ல முடியாது, விக்கல் வந்துடும். இந்த சிண்ட்ரோமோட நேம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஹீரோ ரொம்பவே யோசிக்கிறான். அந்த ஆங்கர் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் தம்பி, ரொம்பவே ஈஸியான கொஷின் தான், இதுக்கே இப்படி யோசிக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. ஹீரோ சொல்கிறான், நான் லைஃப் லைனை யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. அவருக்கு ரொம்பவே ஷாக் ஆகுது. என்னப்பா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே யூஸ் பண்ணிக்கிறியா அப்படின்னு. ஆமாம் அப்படின்னு சொல்கிறான். அந்த லைஃப் லைனுக்கான 30 செகண்டும் ஆரம்பிச்சிருச்சு. ஹீரோ வந்து ஆன்சரை யோசிப்பான்னு பார்த்தா அந்த ஆண்ட் இருக்கான் இல்லையா, அவங்கிட்ட வந்துட்டு வம்பிழுத்துட்டு இருக்கான். நான் இந்த காம்படிஷனில் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னா நான் உன்னை 10 அரை அடிப்பேன், அதே மாதிரி நீ ஜெயிச்சிட்டேன்னா நீ என்ன அடிச்சுக்கரலாம், என்ன டீலுக்கு ஓகேவான்னு. அவனும் ரொம்பவே நக்கலாக சிரிக்கிறான். சரி ஒத்துக்கிறேன், இங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும் யார் ஜெயிக்க போகிறான் அப்படின்னு. ஹீரோவும் சொல்கிறான், அதையும் பார்க்கலாம் அப்படின்ட்டு அந்த சிண்ட்ரோம்கான நேமை சொல்கிறான், பினாக்கியோ அப்படின்னு. அந்த ஆங்கர் வந்துட்டு இது சரியான ஆன்சர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இந்த பினாக்கியோ சிண்ட்ரோம் இருக்கிற யாருனாச்சும் பார்த்துருக்கீங்களா, அவங்க யார்ட்டையுமே அதிகமாக பேச மாட்டாங்க அப்படின்ற மாதிரி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம், எனக்கு வந்து பினாக்கியோ சிண்ட்ரோம் இருக்க ஒரு பொண்ணை பற்றி தெரியும். ஆனால் அவள் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டு, தொணன்னு பேசிகிட்டே இருப்பா, அதனால அவளுக்கு வாயாடின்னு ஒரு நிக் நேம் கூட இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி அசிங்கப்படுத்துகிறான். இங்கே ஹீரோயின் வந்துட்டு செம்மையாக காண்டாயிட்டு இருக்கா. இருடா, உன்னை நான் கொலை பண்ணாமல் விட மாட்டேன் அப்படின்னு. அடுத்து 2வது கேள்விக்கு நம்ம போயிடலான்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் கேட்குறான். இந்த கொஷினை கேட்கும் போதே ஹீரோவுக்கு வந்துட்டு அவனோட பாஸ்ட் விஷயம் ஞாபகம் வருது. அதில் நம்ம ஹீரோ சின்ன பையனாக இருக்கான். இதே கேள்வியை தான் அவங்க அப்பா கேட்டிருப்பாங்க. அவன் கொஞ்சம் கூட யோசிக்காமல் டக்குன்னு ஆன்சர் சொல்லுவான். அவங்க அப்பாவுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆகிடும், நீ இவ்வளோ பெரிய ஜீனியஸாடா அப்படின்னு. அப்போ தான் அவங்க அம்மா சில ரைஸ் கேக்கெலாம் செஞ்சிட்ருப்பாங்க, பக்கத்து வீட்டில் போயிட்டு கொடுக்கலான்னு சொல்லிட்டு. இவங்க அப்பா ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு நான் போய் அதை கொடுக்குறேன் அப்படின்னு அவங்க அண்ணா கூடயும் ஹீரோ கூடயும் போயிட்டு அந்த ரைஸ் கேக்கை கொடுப்பாங்க. அப்போ அந்த பாட்டிமா ஒரு கேள்வி கேட்பாங்க. அதுக்கு ஹீரோவும் ஹீரோட அண்ணாவும் கரெக்டான பதில் சொல்லுவாங்க. அங்கே ஒரு பையன் இருக்கான் இல்லையா, இவனை நம்ம பினாக்கினே வச்சுக்கலாம். அவன் வந்துட்டு ரொம்பவே கடுப்பாகி சொல்லிட்டு இருக்கான், இதெல்லாம் ரொம்பவே ஈஸியான கொஸ்டின் தான் பாட்டி, இதுக்கெல்லாம் நீங்கள் அவனை புகழ வேணாம் அப்படின்னு. ஹீரோட அப்பா வந்துட்டு ஒரு ஃபயர் ஃபைட்டர். அவரோட ஆஃபீஸில் இருக்கும்போது ஒரு எமர்ஜென்சி அலாரம் அடிக்குது, இந்த மாதிரி ஒரு இடத்துல ஃபயர் ஆயிடுச்சு, நீங்கள் சீக்கிரம் கிளம்பி போங்க அப்படின்னு. அந்த இடத்துக்கும் ஹீரோட அப்பா அவங்களோட டீம் எல்லாருமே ரீச் ஆகிடுறாங்க. அங்கே ஒருத்தமே ரொம்பவே பயந்துட்டு ஓடி வரான். மேலே 2 பேர் இருக்காங்க, அவங்கள எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்ட்டு. ஹீரோட அப்பாவும் அவங்களோட டீமும் அந்த 2 பேர்த்தையும் எப்படினாச்சும் நம்ம காப்பாற்றிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எரிஞ்சிட்டு இருக்க பில்டிங்குள்ளே போகிறாங்க. அதே சமயம் இப்போ அழுதுட்டு வந்துட்டு இருந்தார் இல்லையா, அவரை நம்ம மேனேஜர்னு வச்சுக்கலாம். வெளியே நின்று அழுதுட்டு இருக்காங்க. அப்போ அவருக்கு பின்னாடி 2 பேர் வராங்க. இவங்க 2 பேர் யாருன்னா, இப்போ இந்த மேனேஜர் சொல்லியிருந்திருப்பாளையா உள்ளே வந்துட்டு 2 பேர் மாட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னு. அந்த 2 பேர் இவங்க தான். இவங்கள நம்ம ஒர்க்கர்ஸ்னு வச்சுக்கலாம். இவங்கள பார்த்தோன்னே அந்த மேனேஜருக்கு செம்மையாக ஷாக் ஆகிடுது. நீங்கள் நைட் டியூட்டியில் மேலே தானடா இருப்பீங்க, இங்கே என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு. நாங்கள் மீன் வந்து வறுத்துட்டு இருந்தோம், அப்போ வந்து ஃபயர் ஆகிடுச்சு, எங்களால் அணைக்க முடியல, அதனால் அங்கேருந்து நாங்கள் வெளியே வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் உள்ளே இருக்கீங்கன்னு சொல்லி தானே அந்த ஃபயர் ஃபைட்டர்ஸை நான் அமுச்சு வச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்படியே அந்த ஃபயர் ஃபைட்டர்ஸை தான் காட்டுறாங்க. அந்த பில்டிங்கில் ஒரு பெரிய பிளாஸ்ட் நடக்குது. இந்த சீன் அப்படியே கட் ஆகி மார்னிங் காட்டுறாங்க. அந்த பில்டிங்கை அப்படியே எரிஞ்சு கருகி போயிருக்கு. அங்கே மீடியாவில் இருக்கிற எல்லாருமே நியூஸை வந்து கவர் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. அப்போ ஒரு லேடியை காட்டுறாங்க இல்லையா, இவங்க வந்துட்டு ரிப்போர்ட்டர் சா. இவங்க வந்து எப்படின்னா, ஒரு உண்மையான விஷயத்த மக்கள் நம்ப மாட்டாங்க, எப்போவுமே பொய்யான விஷயத்துக்கு தான் டிஆர்பி அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிற ஒரு ஆள். அதாவது நியூஸ்க்காக என்ன வேணாலும் இவங்க பண்ணுவாங்க, அப்படி ஒரு கேரக்டர்.
இந்த சீனை கட் பண்ணிவிட்டு அப்படியே போலீஸ் ஸ்டேஷனில் காட்டுறாங்க. அந்த மேனேஜர் வந்துட்டு அள்ளி விட்டுட்டு இருக்கான். நான் வந்து அந்த ஃபயர் ஃபைட்டர்ஸ்கிட்ட சொன்னேன், உள்ளே போகாதீங்க, ரொம்பவே ஆபத்து அப்படின்னு. ஆனால் ஹீரோட அப்பா தான் நாங்கள் போயே ஆவோன்னு சொல்லிட்டு வேணுக்குனுமே எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு போனார். அதனால தான் எல்லாருமே இறந்து போயிட்டாங்க அப்படின்னு ஹீரோ அப்பா மேலே தப்பை போடுறாரு. சொல்லிவிட்டு வெளியே வராங்க. அந்த 2 ஒர்க்கர்ஸ் வந்துட்டு நின்றுட்டுருக்காங்க. என்ன சொன்னீங்க, மாற்றி கீத்தி சொல்லிட்டீங்களா, எங்களை மாட்டி விட்டுட்டிங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. நான் அப்படிலாம் எதுவும் சொல்லலை, ஹீரோட அப்பா மேலே தான் தப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்கேன். இந்த ஊரை பொறுத்தளவு நீங்கள் 2 பேரும் அங்கேருந்து தப்பிச்சு போயிட்டீங்க, புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் அவங்க அப்பாவோட பாடி கிடைக்கலையே, ஒருவேளை அவர் திரும்ப வந்தால் நம்ம மாட்டிப்போம்ல அப்படின்னு. நடந்த பிளாஸ்டில் ஹீரோட அப்பா எப்போ இருந்தாலும் இறந்து தான் போயிருப்பாங்க. அவங்களோட பாடி சதஞ்சிருக்கும், அதனால தான் யாருக்குமே கிடைக்கல. நீங்கள் யார்கிட்டையும் போய் வாயை விட்டுட்ருக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறான். அதே சமயம் அந்த பினாக்கியை கட்டுறாங்க. அவன் வந்து அவனோட பாட்டிக்கிட்ட கால் பேசிட்டு வந்துட்டுருக்கான். ஆமாம் பாட்டி, இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது, அதில் ஹீரோட அப்பா வந்துட்டு இறந்து போயிட்டதா சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு வந்துட்டுருக்கான். அப்போது பஸ்ஸுக்கு வெளியே ஒருத்தவர் நடந்து போயிட்டுருக்காரு. அப்போ அவங்க பாட்டிகிட்ட சொல்கிறான், பாட்டி இங்கே பாருங்கள், நான் ஹீரோட அப்பாவை தான் பார்க்குறேன், அவர் தான் இங்கே நடந்து போயிட்டுருக்காரு அப்படின்ற மாதிரி அவன் தப்பாக புரிஞ்சுக்கிறான். இந்த சீனை கட் பண்ணிவிட்டு அப்படியே ஹாஸ்பிட்டலில் தான் காட்டுறாங்க. அந்த இறந்து போன ஃபயர் ஃபைட்டர்ஸோட ஃபேமிலிஸ் எல்லாருமே அழுதுட்டுருக்காங்க. அதில் ஒரு லேடி போய் ஹீரோட அம்மாவை செம்மையாக திட்டிகிட்ருக்கு. உன்னோட ஹஸ்பண்ட்னால தான் என் ஹஸ்பண்ட் இறந்து போனார், அவர் மட்டும் கூட்டிகிட்டு போகலைன்னா என் வீட்டுக்கார் இறந்துருக்கவே மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்காங்க. அப்போ ஒரு ரிப்போர்ட்டருக்கு கால் வருது, இந்த மாதிரி ஹீரோவோட அப்பா இறக்கலை. இதை கேட்ட ஹீரோட ஃபேமிலிக்கு வந்துட்டு என்ன ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரில. அந்த நேரத்தில் ஹீரோ வந்துட்டு, உண்மையாவா, எங்கள் அப்பா இறக்கலையா, எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வாயை விட்டுறான். அதில் ஒரு பாட்டி இதை கேட்டுட்டு, ஆமாம் நீ ரொம்ப சந்தோஷமாக தானே இருப்ப, இறந்து போனது என் குடும்பம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே கத்திட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இருந்து ஹீரோட ஃபேமிலிஸ் வந்துட்டு கிளம்பிடுறாங்க. மார்னிங் ஹீரோட வீட்டை சுற்றி வெறும் ரிப்போர்ட்டர்ஸாக தான் இருக்காங்க. ஹீரோவையும் ஹீரோட அண்ணனையும் நல்லாவே பிடிச்சிக்கிறானுங்க. உண்மையை சொல்லுங்கள், உங்கள் அப்பா உயிரோடு இருக்கிறது உங்களுக்கு தெரியும் தானே, நீங்கள் தான் உங்கள் அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா, உங்கள் அப்பா அவங்களோட ப்ரொமோஷனுக்காக தான் இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணாங்களா அப்படின்னு அந்த ரிப்போர்ட்டர் சாய் ரொம்பவே வந்து மோசமாக கொஷின் கேட்குறாங்க. ஹீரோக்கெலாம் செம்மையாக டென்ஷன் ஆகுது. என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, எங்கள் அப்பா அந்த மாதிரிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ அந்த கூட்டத்திலேருந்து சில பேர் வந்து முட்டையெல்லாம் எடுத்து அவன் மேலே அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால ஹீரோட அண்ணாக்கு வந்து ரொம்பவே கோவம் வந்துடுது. எதுக்காக இப்படி பண்ணுறீங்க, நாங்கள் அப்படி என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்துறான். சீனை கட் பண்ணிவிட்டு அப்படியே ரிப்போர்ட்டர் சாயை காட்டுறாங்க. அவங்க ஒரு நியூஸ் வந்து கவர் பண்ணிட்டு இருக்காங்க. போலீஸுக்கு ஹீரோட அப்பா உயிரோட தான் இருக்காங்க அப்படின்றதுக்கான ஒரு சாட்சி கிடச்சிருக்கு. அந்த சாட்சி ஒரு பினாக்கியோ, அவங்களால பொய் சொல்ல முடியாது. ஸோ ஹீரோட அப்பா உயிரோடு இருக்கிறது உண்மையாகி இருக்கு. ஹீரோட அம்மாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, இந்த சுச்சுவேஷனை எப்படி நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்ற எந்த ஒரு விஷயமே தெரில. ஹீரோ வீட்டில் இருக்கான். அவங்ககிட்ட போய் நான் உன்னை ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்க கூட்டிகிட்டு போகிறேன், வரியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவனு குட்டி பையன் தானே, ஃபயர் ஒர்க்ஸ்னு சொன்னானே, நானும் வரேம்மா அப்படின்னு சொல்லிடுறான். அவங்க 2 பேரும் அங்கே போகிறாங்க. அவன் ரொம்பவே பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்கான். ஆனால் ஹீரோ அம்மா ஏதோ ஒரு முடிவோடு தான் அவனை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இந்த சீனை அப்படியே கட் பண்ணிவிட்டு சில வெடியெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. அதை அவன் வெடிச்சிட்டே இருக்கான். அப்போ ஹீரோட அம்மா கேட்குறாங்க, நம்ம அப்பாவை பார்க்க போகலாமா அப்படின்னு. இந்த சீன் இப்படியே கட் ஆகுது. அதே சமயம் ஹீரோட அண்ணாவை காட்டுறாங்க. அந்த ரிப்போர்ட்டர் சாயை மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்கான். எதுக்காக என்னை மீட் பண்ண வந்த அப்படின்னு கேட்குறாங்க. என்ன ஒரு இன்டர்வியூ எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறான். என்ன சொன்னாங்கன்றது தெரில. இந்த சீன் இப்படியே கட் ஆகுது. அப்படியே மார்னிங் காட்டுறாங்க. ஹீரோட அம்மாவும் அவனோட தம்பியும் ஒரு இடத்துலேருந்து வெடியெல்லாம் வெடிச்சிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா, அங்கே காட்டுறாங்க. அங்கே ஹீரோவோட ஒரே ஒரு ஷூ மட்டும்தான் இருக்குது. என்னாச்சுன்னே தெரில. ஹீரோவோட அண்ணா அந்த இடத்துக்கு வரான். அங்கே அவனுக்கு ஒரு லெட்டர் தான் கிடைக்குது. அதை படித்து பார்த்து அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகிறான். அந்த நேரத்துலையும் கூட அந்த ரிப்போர்ட்டர் சாய் இருக்காங்க இல்லையா, அந்த ஷூவை ரொம்பவே ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் நியூஸை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இவனுக்கு செம்மையாக கோவம் வந்துடுது. கையில் வந்துட்டு ஒரு அவார்ட் மாதிரி ஒன்று வச்சுருக்கான். அதை வச்சு அந்த ரிப்போர்ட்டர் சாயை குத்துற மாதிரியே போயிடுறான். ஸோ அந்த சீன் இப்படியே கட் ஆகுது. அப்படியே குட்டி ஹீரோயினை காட்டுறாங்க. நான் அங்கே வரவே மாட்டேன், அது ஒரு பெரிய கிராமம் அப்படின்ற மாதிரிலாம் புலம்பிகிட்டு இருக்கா. நம்ம தாத்தா வீட்டுக்கு போய் தான் ஆகணும், வேறு வழி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உனக்கும் அம்மாவுக்கு டிவோர்ஸ் ஆனப்போ நான் அம்மா கூட போயிருந்துருக்கணும், என் நேரம் உன் கூட வந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறா. அத்தாடி என்ன வாய், அப்படியே அவங்க அம்மா மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. ஆனால் ஹீரோயின் இன்னும் பேசிகிட்டே தான் இருக்கா. திரும்பி பார்க்குறா. இதுக்காக தான் நான் பேசுகிறதே இல்லை, பாதிலே விட்டுட்டு போயிடுதா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டு இருக்கா. ஒரு வழியாக அந்த தாத்தா வீட்டுக்கு வந்துடுறாங்க. அந்த தாத்தாவும் ரொம்பவே ஹாப்பியாகிடுறாரு அவரோட பையனையும் பேத்தியும் பார்த்தோன்னே. அப்போ வந்து ஸ்கூல் புக்கெல்லாம் இருக்குது. என்னப்பா ஸ்கூல் புக்கெல்லாம் இருக்குது, நீங்கள் என்னமா படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அது என்னோடது இல்லைடா,
அது உன்னோட அண்ணனோடது அப்படின்றான். என்ன சொல்கிறீங்க, நான் என் அண்ணன் தான் இறந்து போயிட்டாரு அப்படின்னு. வெளியே ஏதோ சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு அந்த தாத்தா வெளியே வராங்க. ஹீரோ தான் அந்த சைக்கிளில் ஓட்டிகிட்டு வரான். இவன் தாண்டா உங்கள் அண்ணா டால்போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஹீரோயினோட அப்பாவை பார்க்கணும். என்னது இவன் எனக்கு அண்ணனா அப்படின்னு ஹீரோயின் கிட்ட சொல்கிறாரு. இவன் தான் அவனோட சித்தப்பா அப்படின்னு. அந்த பொண்ணு முழிக்குது. ஏன்னா குட்டியாக இருக்கான், இவனை போயிட்டு எனக்கு சித்தப்பான்னு சொல்கிறீங்க அப்படின்னு. என்னோட அண்ணா இறந்து போயிட்டான்ப்பா, இதை நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதை கேட்ட அந்த தாத்தாக்கு மயக்கமே வந்துடுது. மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாரு. ஹீரோவும் அப்பா அப்பான்னு சொல்லிட்டு போகிறான். என்ன அப்பா அப்பான்னு, இந்த குடும்பத்தில் வந்துட்டு என்ன பண்ணிகிட்ருக்க நீனு, தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் இழுத்துட்ருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அப்பா திட்டுறாரு. நீங்கள் விடுங்க, எனக்கு எங்கள் அப்பா தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை போயிட்டு பார்த்துட்ருக்கான். உன்னோட அம்மா அப்பா எங்கே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. எனக்கு தெரியல, யாருமே எனக்கு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறான். என்ன சொல்கிற, உனக்கு உங்கள் அம்மா அப்பா இல்லையா? அப்போ தேவையில்லாமல் இந்த குடும்பத்தில் பிரச்சனைலாம் இழுத்துட்ருக்காதே, இங்கேருந்து முதல்ல போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவர் பையனை வந்துட்டு நினச்சி அவர் ரொம்பவே கஷ்டப்படுறாரு. அவனோட பையனாக நான் நடிச்சிட்ருக்கேன். இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? இந்த பொய்னால் அவர் சந்தோஷம் தானே படுறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இதனால் அவரும் வந்துட்டு கொஞ்சம் காமாகிறாரு. அவங்க பொண்ணுக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க, நம்ம கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலாம், தாத்தா சரியானதுக்கப்புறம் அவனை இங்கேருந்து நம்ம அமுச்சு விட்டலாம் அப்படின்னு. ஹீரோயின் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பக்கத்தில் தான் ஹீரோவும் உட்காந்துட்ருக்கான். ஹீரோயினே ரொம்ப நேரமாக பார்த்துட்ருக்கான். எதுக்காக என்ன இப்படி பார்க்குறேன், நான் ரொம்ப அழகாக இருக்கேன்ல, எங்கள் அம்மா மாதிரியே நானும் அழகாக இருப்பேன், எங்கள் அம்மா எவ்வளோ அழகாக இருப்பாங்க தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உங்கள் அம்மா அப்பாவும் பிரிஞ்சிட்டாங்களா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்குறான். ஆமாம் அப்படின்னு இவனும் சொல்கிறான். எங்கள் அம்மாவை பார்க்க ஆசையாக இருந்தது அப்படின்னா நான் டிவியில் தான் பார்ப்பேன், அவங்க அடிக்கடி டிவியில் வருவாங்க, இங்கேயும் பார்க்கலாம், ஆனால் என்ன கேபிள் கனெக்ஷன் தான் இல்லை அப்படின்ற மாதிரி அவள் சொல்லி ஃபீல் பண்ணுறா. மார்னிங் கோழிக்கெலாம் அந்த இறை போட்டுட்ருக்கான் ஹீரோ. அப்போ வந்து மேலே பார்க்குறான், அந்த கேபிள் கனெக்ஷன் வந்து கட் ஆகிருக்கு. இவளுக்காக அவன் என்ன பண்ணுறான்னா அதை கனெக்ட் பண்ணுறான். கனெக்ட் பண்ணிவிட்டு ஹீரோயினை கூப்பிட்றான். நான் இந்த மாதிரி சரி செஞ்சுட்டேன் வா அப்படின்னு. அங்கே ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா அவளோட அப்பா ஃபோனை ஆட்டையை போட்டு அவங்க அம்மாவுக்கு வந்து மெசேஜ் பண்ணிகிட்ருக்கா. இந்த மாதிரி நாங்கள் தாத்தா வீட்டில் இருக்கோம், தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லை, என்னோட சின்ன வயசில் எனக்கு ஒரு சித்தப்பா இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் மெசேஜ் அனுப்பிச்சி விட்றா. அப்போ ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை கூட்டிகிட்டு போகிறான். டிவி ஆன் பண்ணி பார்க்குறாங்க, அது ஆன் ஆகுது. ஹீரோயின் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கா. ஹீரோவும் அவளை பார்த்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்கான். அப்போ தான் ஹீரோயின் சொல்லிகிட்டு இருக்கான், இவங்க தான் எங்கள் அம்மா அப்படின்ட்டு. ஹீரோவும் பார்க்குறான். அவனுக்கு மிகப்பெரிய ஷாக்கு. இவனை வந்துட்டு தேவையில்லாமல் கொஷின் கேட்டால் அவங்க அப்பாவை தப்பாக ஃப்ரேம் பண்ண அந்த ரிப்போர்ட்டர் சாய் தான் ஹீரோயினோட அம்மா. இது அவனால் ஏற்றுக்கவே முடியல. ரொம்பவே கோவமாக வெளியே வந்துடுறான். அப்போ தான் ஹீரோயினோட அப்பா வந்து எங்க அப்படின்னு ஹீரோட்ட கேட்குறாங்க. அவன் போட்டு கொடுத்துறான். அவள் உள்ள டிவி பார்த்துட்ருக்கா, அதெல்லாம் அவங்க அம்மாவை தான் பார்த்துட்ருக்கா. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃபோனை ஆட்டையை போட்டு அவங்க அம்மாவுக்கு மெசேஜ் பண்ணிகிட்ருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். அவருக்கு செம்மையாக கோவம் வந்து அங்கே போயிட்டு நம்ம ஹீரோயினை அடி வெளுத்து எடுத்துகிட்ருக்காரு. இவனுக்கு செம்மையாக கோவமாயிட்டுருக்கு. அப்போ வந்துட்டு அவள் கத்திக்கிட்டே இருக்கா, தாத்தா என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் டிவியெல்லாம் உடச்சிட்ருக்காரு. நேராக ஹீரோ கிட்ட வந்து சித்தப்பா டிவியை உடைக்க வேணான்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கெஞ்சுறா. அவன் தள்ளி விட்டுட்டு நான் இதுக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்குறான். சீன் அப்படியே கட் பண்ணிவிட்டு ப்ரெசென்ட்டில் அந்த காம்படிஷன் நடக்கிற இடத்த காட்டுறாங்க. இதுதான் லாஸ்ட் கொஸ்டின், இதுக்கு மட்டும் நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஆண்ட் கூட நீங்கள் மோதலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களும் கொஸ்டின் கேட்குறாங்க. ஹீரோவும் கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு அதுக்கான பதிலை கொடுத்துட்றான். அங்கே இருந்து எல்லாருமே ரொம்பவே ஹாப்பி ஆகிடுறாங்க. ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இனிமேல் தான் ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் நடுவில் ஒரு க்யூட்டான ஒரு லவ் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும். ஸோ நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ.